திருப்பத்தூரில் சுமார் 9 மாதங்களாக சாக்கடை கழிவுநீர் கலந்த குடிநீர் விநியோகம் நோய் பரவுவதாகவும் குடிநீர் விலைக்கு வாங்கி பயன்படுத்துவதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வீரபத்திர நகரில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதிக்கு காவேரி குடிநீர் திட்டத்தில் ஒரு நாள் இடைவெளியில் தண்ணீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 9 மாதங்களாக காவேரி நீருடன் கழிவுநீர் கலந்து சாக்கடையாக குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. மேலும் கடுமையான துர்நாற்றமும் வீசுகிறது. இது குறித்து அப்பகுதி மக்கள் பலமுறை பேரூராட்சி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் தண்ணீரை ஒரு குடம் ரூபாய் 15 - 30 வரை வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர். இது குறித்து அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் கூறுகையில், குடிநீராக காவேரி கூட்டு குடிநீர் மூலம் தண்ணீர் விநியோகிக்கின்றனர். அந்த நீர் சாக்கடை கழிவுநீர் கலந்து கருப்பு நிறத்தில் வெள்ளை நுரையுடன் கலந்து வருகிறது. இது குறித்து பேரூராட்சி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தால் நடவடிக்கை எடுக்காமல் முதலில் அரை மணி நேரம் வரும் தண்ணீரை பிடிக்க வேண்டாம், பின்பு வரும் நீரை பிடித்துக் கொள்ளுங்கள் என அலட்சியமாக கூறுவதாகவும் வேதனையோடு தெரிவித்தனர். அதோடு தண்ணீர் வரும் பொழுது துர்நாற்றம் வீசுவதால் பக்கத்தில் நிற்கக்கூட முடியவில்லை. எங்கள் நிலைமை குறித்து பலமுறை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் செய்திகள் வந்தாலும் கூட எதையும் மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என கூறுகின்றனர். இதனால் மாதம் 1000 ரூபாய்க்கு மேல் தண்ணீரை விலைக்கு வாங்கி பயன்படுத்துகிறோம். எங்கள் பகுதியில் பல்வேறு நோய்கள் பரவுவதற்கான அத்தனை பொருத்தங்களும் தயாராக உள்ளன. இந்நிலையில் அடிக்கடி வீட்டில் கழிவுநீர் தேங்கி இருக்கிறதா என சுகாதார அதிகாரிகள் ஆய்வுக்கு வருகின்றனர். அவர்களிடம் இந்த கழிவுநீரை காண்பித்தால் கண்டுகொள்ளாமல் செல்கின்றனர் என்று வேதனையோடு கூறினார். தண்ணி வரல ஒன்றும் இல்லை, சாக்கடையாக வருது. தண்ணி யாரும் இங்கே அதுவும் பார்க்க மாட்டாங்க. சாக்கடையை தெரிஞ்சிருது, சீக்கிரதே அது மேகாலாம். தண்ணி போய் இங்கே சாம்பார் நீ போகிறதுக்கு கிலோமீட்டர் மாதிரி இங்கே வருவாங்க, சும்மா பார்ப்பாங்க, பார்த்துட்டு அப்படி ஆக்சிடென்ட் பண்ணி போயிடுவாங்க. அப்போ ஓட்டு போடுவாங்க, கோட்டு வருவாங்க, அன்னைக்கு வந்து க்ளீன் பண்ணுவாங்க. தண்ணி எவ்வளோ தூரம் கம்ப்ளைண்ட் பண்ணிக்க என்னமா சொல்லு, என்னமா பதில் சொல்கிறாங்க? வருவாங்க, பார்ப்பாங்க, சாக்கடை வருது, நீங்கள் அள்ளி ஊற்றுங்க, அப்புறம் சரியாக வந்துடுவாங்க. யார் அள்ளி ஊற்றுறது? இதுக்காக வேலை சேர்க்கணும். அதெல்லாம் தண்ணி அங்கே வேணாம், அவங்க தண்ணி போயிட்டுருக்கோம்.